வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பார்க்கலாம். அதில் நம்மளுடைய மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி ப்ரொஃபஷனல் கிராஜுவேட்ஸ்க்குரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அது எங்கே ஜாப் லொக்கேஷன் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எம்ஃபார்ம் எம்எஸ்சி லைஃப் சயின்சஸ் அட் BIRAC, சேலரி 2.4 lakh பெர் மந்த் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க எம்ஃபார்ம் ஆர் எம்எஸ்சி ரெக்ரூட்மெண்ட், சேலரி 2.4 lakhs பெர் மந்த். ஓகே, அதாவது பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரி ரிசர்ச் அசிஸ்டன்ஸ் கவுன்சில், BIRAC, பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரி ரிசர்ச் அசிஸ்டன்ஸ் கவுன்சில். இட்ஸ் எ பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, DBTன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி and Government of India. It has been entrusted the responsibility of implementing the program. It will house the program management unit, PMU, that would work as an operational and functional arm to oversee and monitor program implementation. அதாவது DPT நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் கீழே, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வரக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் DBTன்னு சொல்கிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய போஸ்டிங் தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? ஸோ இதில் என்ன போஸ்ட் அப்படின்னா, ப்ரோக்ராம் ஆஃபீஸர் ஆர் சீனியர் ப்ரோக்ராம் ஆஃபீஸர், அந்த போஸ்ட்டு தான் வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதனுடைய பொசிஷன் கிரேடுன்னு பார்த்தோன்னா P09. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. கன்சாலிடேட்டட் ரெமுனரேஷன் சொல்லி பார்த்தோன்னா, தி கன்சாலிடேட்டட் ரெமுனரேஷன் ஃபார் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் பிட்வீன் ₹60,000 to 2,10,000 அண்ட் சீனியர் ப்ரோக்ராம் ஆஃபீஸர்னு பார்த்தோன்னா 75,000 to 2,40,000 சம் பெர் மந்த், டிபெண்டிங் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன். பர்சனுடைய எக்ஸ்பீரியன்ஸு அதனுடைய குவாலிஃபிகேஷனை பொறுத்து சேலரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. டென்யூர் பார்த்தோன்னா, தி அப்பாயின்மெண்ட் ஷால் பி அண்டர் contract for service initially for a period of 3 years or co-terminus with the project. ஸோ 3 years வரைக்கும் இந்த கான்ட்ராக்ட் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ப்ராஜெக்டுடைய டைம் டியூரேஷனை பொறுத்து அது அவைலபிளாக இருக்கும். ஓகே, விச் எவர் இஸ் ஏர்லியர். ஸோ ப்ராஜெக்ட் சீக்கிரம் முடிஞ்சதுனால் நம்மளுடைய போஸ்டிங் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி 1 year அந்த மாதிரி முடிந்த மாதிரி இருக்கும். தி ப்ரெசன்ட் டியூரேஷன் ஆஃப் தி ப்ராஜெக்ட் இஸ் டில் June 2025. இப்போ கரண்ட்டில் உள்ள ப்ராஜெக்ட் June 2025 வரைக்கும் அவைலபிளாக சொல்லியிருக்கிறாங்க. ரினியூவல் ஆஃப் த கான்ட்ராக்ட் ஷால் டிபெண்ட் ஆன் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஆர் நீடு ஃபார் கண்டினியூஸ் ஆஃப் சர்வீஸ் பேஸ்ட் ஆன் சாட்டிஸ்ஃபேக்டரி பெர்ஃபார்மன்ஸ். அந்த பர்சனுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து அதனுடைய டியூரேஷன் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா, எம்எஸ்சி ஆர் எம்ஃபார்மா ஆர் MBBS இன் லைஃப் சயின்சஸ், பயாலஜிக்கல் சயின்சஸ், மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, இதெல்லாம் எசென்சியல் குவாலிஃபிகேஷன். டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா, PhD இன் லைஃப் சயின்ஸ் ஆர் பயாலஜிக்கல் சயின்ஸ் ஆர் மைக்ரோபயாலஜி ஆர் பயோகெமிஸ்ட்ரி ஆர் பயோடெக்னாலஜி இஸ் டிசைரபிள். இது டிசைரபிள் குவாலிஃபிகேஷன். எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கணும்னா, ப்ரோக்ராம் ஆஃபீஸருக்கு 2 to 3 years ஆஃப் அண்டு சீனியர் ப்ரோக்ராம் ஆஃபீஸருக்கு 4 to 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகே, எதில் அப்படின்னா வேக்சின், பயோதெரபியூட்டிக்ஸ், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நாவல் பிளாட்ஃபார்ம் டெக்னாலஜிஸ் ஆர் இந்த ஏரியா ஆஃப் வேக்சின்ஸ் ஆர் பயோதெரபியூட்டிக்ஸ், R&D. ஸோ R&Dயில் வேக்சின்ஸ் ஆஸ் வெல் அஸ் பயோதெரபியூட்டிக்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ண முடியும். பயோ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், ரெகுலேட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் வேக்சின்ஸ், பயோதெரபியூட்டிக்ஸ், ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி, பயோஅசே டெவலப்மெண்ட் ஃபார் மெஷரிங் இம்யூனோஜெனிசிட்டி ஆர் ட்ரக் டிஸ்கவரி, இதெல்லாம் அதனுடைய ஏரியாஸ். ஓகே, தென் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் 30 years அண்டு சீனியர் ப்ரோக்ராம் ஆஃபீஸருக்கு 35 years வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்கலாம் ஆஸ் ஆன் க்ளோசிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் டேட் க்ளோஸ் ஆகும்போது அவங்களோட ஏஜ் லிமிட் 30 and 35 இருக்கணும். ஸோ ப்ரோக்ராம் ஆஃபீஸருக்கு 30 years ஆஸ் வெல் அஸ் சீனியர் ப்ரோக்ராம் ஆஃபீஸருக்கு 35 years இருக்கணும் ஏஜ் லிமிட். நெக்ஸ்ட்டு கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப்
NBM PMU, which includes monitoring of all grantees of your focus area, engaging experts both technical and financial, working closely with the scientific and technical advisory groups for project review and supervising grant management activities. ஸோ செமினார் கிராண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை பற்றின மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் தான் நம்ம வந்து பண்ண வேண்டியிருக்கும். அதை சூப்பர்வைஸ் பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறது எல்லாமே அவங்களோட ஒர்க்காக இருக்கும். அடுத்து ஒர்க்கிங் வித் லீகல் அண்ட் ஃபைனான்ஸ் டு கெட் ஆல் நெசசரி கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் ரெடி. ஓகே, ஸோ இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு, நெசசரி கான்ட்ராக்ட்ஸு, அப்புறம் அதோட அக்ரிமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணுற சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். கோஆர்டினேட்டிங் வித் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்வால்வ்டு இன் NBM PMU மேனேஜ்மெண்ட். NBM PMU மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க கூட கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கும். கோஆர்டினேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் நியூ அண்ட் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் இன்க்ளூடிங் பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் சம்மந்தப்பட்ட ஒர்க்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும். என்ஷூர் டைம்லி எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஆல் ஆக்டிவிட்டீஸ், ரெஸ்பான்சிபிள் ஃபார் சப்போர்ட்டிங் தி ஆர்கனைசேஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ், மீட்டிங்ஸ், இன்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் அட்வைசரி குரூப் டிஸ்கஷன் இன்க்ளூடிங் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்சஸ் அண்ட் ஒர்க் ஷாப்ஸ். ஸோ அவங்க டிபிடியில் நடத்தக்கூடிய இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்சஸ், ஒர்க் ஷாப் அதெல்லாம் ஃபுல்லாக நடத்துகிற மாதிரி இருக்கும். அதில் உள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். இன் அடிஷன் டு சயின்டிஃபிக் எக்ஸ்பர்டைஸ், தி சீனியர் ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ஸ் ஆர் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் மஸ்ட் ஆல்சோ பிரிங் இன் passion, humility and critical thinking for the unique problems and the questions relevant to BIRSA mission. ஸோ அந்த மிஷனில் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து முழுக்க ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து அதில் உள்ள மற்ற ஆக்டிவிட்டீஸ், அதனுடைய பேஷன், ஹியூமிலிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங் ஃபார் யூனிக் ப்ராப்ளம்ஸ் அண்ட் தி கொஸ்டின்ஸ் ரிலிவென்ட் டு பிராக்ஸ் மிஷன். ஸோ அதை பற்றின ஃபுல் A to Z எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். டு ஒர்க் அண்ட் கம்யூனிகேட் வித் கிராண்டீஸ் அண்ட் கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ், எம்ப்ளாயீஸ் ஆஃப் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் ஆர் அதர் CPSCs should send a copy of the application through proper channel in a sealed envelope at below mentioned address. நம்ம அட்ரஸுக்கு அனுப்ப வேண்டியது, அதாவது எந்த அட்ரஸ்க்கு அனுப்புகிறோம் அப்படின்னா, ஹெட் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரி ரிசர்ச் அசிஸ்டன்ஸ் கவுன்சில், BIREC, 5th floor NSIC பிஸ்னஸ் பார்க், NSIC பவன், ஹொஹ்லா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், நியூ டெல்லி 110020. இந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜூலை 1st or 2nd வீக்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ள கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.